கர்ப்பப்பை சம்பந்தமான குறைபாடு இருந்து குழந்தை இல்லாத நிலையும் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. வேதனையாக இருக்குது. கோடிக்கணக்கான நஷ்டங்களை பெற்று முன்னேற முடியாத தடைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இவைகளையெல்லாம் நீக்கி தந்து உங்களை நான் எழுப்பி விட்டுருக்கேன். ஆனால் அடிக்கடி உள்மனதில் இருக்கக்கூடிய வேதனை இல்லாத தேவையில்லாத வார்த்தைகளும் மன உபாதைகளும் பிரிவும் பிரச்சனையும் உள்மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. மகிழ்ச்சியோடு தூங்க முடியலை, உள்ளமாற சாப்பிட முடியலை. இந்த நிலைகள் இருக்கிறதுக்கு காரணம் உன் பக்கத்தில் ஒரு குறை இருக்கான்னா நீங்கள் அறிந்து செய்யும் குறை ஒன்றுமில்லை, பிறவி குறை இருக்குது. முற்பிறவியின் கர்மாக்களினால் இன்பமோடு வாழ முடியாத வேதனை உனக்கு. அது ரெண்டு பேருக்குமே இருக்குது. இந்த கர்மாக்களை கனவு கண்டு தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியுமாடா? கனவு கண்டு தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியும். ஆனால் கர்மாக்களை தீர்ப்பதற்கென்று மகான்கள் சில நல்ல முறைகளை கையாண்டிருக்கிறார்கள். அதிகாலையில் எழுந்து இறை திருநாமத்தை உள்ளுணர்வோடு சொல்லி தன்னுடைய சொல்லெல்லாம் உள்ளுக்கு நிலைக்கிறத மாதிரி தன் உள்மனத்தில் ரெக்கார்டு பண்ணிட்டோம்னா நம்முடைய கர்மாக்கள் தீர்ந்து நாம் புதிய பிறவி எடுத்து விடுவோம் என்ற ஒரு நிலையை மகான்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தியானமும் தவமும் நம்மை தர்மநெறியோடு வாழ வைக்கும். அந்த தர்மநெறியோடு வாழ வைக்கிறதுக்கா இந்த இளமையான வாழ்க்கை. அப்போ நாங்கள் என்னைக்கு இன்பத்தோடு வாழ போகிறோம் கருப்பசாமி? அதனால் அதை செய்கிறதெல்லாம் கருப்பசாமி நீங்கள் ஏற்றுக்காங்க, எங்களை சந்தோஷமாக வாழ வைங்க. கால் வந்துட்டு வா. அதனால் இந்த கர்மாக்களை தீர்ப்பதற்கு என்னை ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய். நீயும் உன் மனைவி என்னை நினைக்க நினைக்க உங்களுடைய உள்மனதுக்குள்ளே நான் இருந்து உங்களை ஒற்றுமை ஆக்கிடுவேன். உங்கள் எண்ணங்களையும் நல்லாக்குவேன். உங்களுக்கு செல்வங்களும் கோடி தருவேன். வட்டியாக்கி ஆனந்தமாக வாழ வைக்க மகனே, நிம்மதியாயிரு. இந்தா செல்வா, புண்ணியமாக இருப்பாயப்பா, காப்பாற்றித்தாரேன், மனமடைவாய். கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தாயோடு அன்பும் அறுசுவை உணவும் போகும், தந்தையோடு அறிவு போகும், உடன் பிறந்தோரோடு உறவு போகும், நட்போடு அரவணைப்பும் போகும், தாரத்தோடு எல்லாம் போகும்னா. மனைவி போயிட்டான்னா எல்லாமே போச்சு. ஏனென்றால் மனைவின்னு ஒருத்தி வந்துட்டானாலே அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் அவாதான் அப்படிங்கிற ஒரு முடிவில் மனுஷன் வந்துடுதான். அப்படி ஏன் வந்துடுதான் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சைக்காலஜியான விளக்கம் ரொம்ப இருக்குது. அது மரபு தானா அல்லது மனிதனுடைய மயக்கமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அவளோடு சேர்ந்து அப்படி வாழ்ந்தால் தான் அடுத்த பிறவிக்கு நமக்கு வழி கிடைக்கும். இந்த பிறவி நிற்காமல் இன்னும் 10 பிறவி எடுத்துக்கலாம். அது ஆன்மீகவாதிகளுடைய விளக்கம். சராசரி மனிதனுடைய விளக்கம் அவளோட சேர்ந்தால் தான் 4 பிள்ளைகள் பிறக்கும், ஜென்ரேஷன் வளரும், வம்ச விருத்தி ஆகும் அப்படி நினச்சி மனிதன் புரிஞ்சுக்கிட்டுதான். ஆக நீ எந்த விலைக்கு போனாலும் மனைவியோட வாழ்தல் பிறவி தான். ஒன்று நம்மளால் 4 பிள்ளை பிறக்கும், அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்து 4 பிறவி பிறப்போம். இதுதான் சம்சார வாழ்க்கையினுடைய இலக்கணம். இதுதான். அதனால தான் பெரியோர்கள் சம்சார வாழ்க்கையை வேண்டாம் அப்படின்னு மகான்கள் சொன்னாங்க. அது தப்புன்னு சில அறிவாளிகள் சொன்னாங்க. ஏன் தப்புன்னு சொன்னால், அந்த மகான்களே ஒரு தாயின் வயதுலேருந்து வந்தவங்க தான் நாவேன். சரியா தப்பா? அப்போ அவங்க சம்சார வாழ்க்கை வாழாமல் இருந்திருந்தா பிறந்திருப்பாரா? ஆனால் பிறவி தவறு என்று சொல்லுகிறான் மகான். ஏன்? இந்த உலகத்தில் உள்ள துயரத்தை தாங்க முடியாமலா? அல்லது இந்த இன்ப வாழ்க்கை பெரிதில்லை, இறைவனோடு இணைந்து வாழ்வதுதான் பேரின்ப வாழ்க்கை என்று நினைத்து சொன்னானா? இப்படி பற்பல சிந்தனைகளுக்குள்ள நிலையை சம்சார வாழ்க்கையில் உருவாக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் திருப்புகளில் சொல்வார், நிலையாத சமுத்திரமான சம்சாரமான என்னப்பா சம்சார துறைகளிலாடி அப்படி ஒரு பாடல் எழுதியிருக்கார். நிலையாத சமுத்திரம், புரியுதா? அதுதான் அந்த சாகர வாழ்வு. தலையான உடல் பிணி ஊறி பவநோயின் அலை பல வேகி. பவநோய், பவம் என்றால் பிறவி. தலையான உடல் பிணி காமநோய். மனிதனுக்கு காம மயக்கம் வரும்பொழுது அவனுக்கு இல்லற வாழ்க்கையினுடைய சுகம் தேடுது.
அந்த சுகம் தேடும் பொழுது பிறவி கூடுது. ஒன்று தான் பிறந்த பிள்ளையினுடைய எண்ணிக்கை கூடும், அப்படின்னா தானே பிறக்கக்கூடிய நிலை மாறும். அதுதான் பிறவியினுடைய மயக்கம்னு சொன்னாங்க. உன்னுடைய உள்மனதை போய் நான் பார்த்தேன். இப்போ மனைவி இல்லாமல் உன் உள்ள வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் பிள்ளைகளுடைய மனமும் என்னை வெறுத்து வேதனையாக்கி விடக்கூடாது. அவங்களெல்லாம் அரவணைத்து அவங்களுடைய வாழ்க்கையை நான் ஒரு புனிதமான வழியை காட்டி உயர்வாக வாழ வச்சுட்டு எனக்கு இறைவனே தஞ்சம்ங்கிற ஒரு துறவு வாழ்க்கையான நிலை எனக்கு கொடுக்கணும், அதுக்கு துணையாக இருக்கணும் ஐயான்னு என்னை கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? அவங்கள படிக்க வச்சு ஒரு உத்தியோகத்துக்கு போவார்ப்பா. ஆமாம், பொண்ணு தான் உத்தியோகத்துக்கு போவோம், பையன் ஒரு பெரிய பிஸ்னஸ் பார்ப்பார், பல கோடிகளை பெற்று இன்புற்று வாழ்வார். என்னாலும் நீ உயர்ந்திருப்பாய். அந்த பிரச்சனைகள் ஒன்றும் நடக்காது, சட்டப்படி உனக்கு இடைஞ்சல் வராது. என் வாக்கு படிக்கும், நீ நல்லா இருப்ப. போடு. கர்மசாமிக்கு அதே பெங்களூர் தலைவன் தலைவி. தலைவன் தலைவனா கணவன் மனைவின்னு அர்த்தம்னே. கால் வந்துட்டு வரலாம். வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பணிகள் பரவே இருந்தாலும் கடன்களும் உபாதைகளும் கொஞ்சம் உள்ளத்தில் இருக்குது. அதனால் புதுமையாக ஒரு தொழிலை அடித்தனெல்லாம் ஆரம்பிச்சுக்கிட்டோம்னா, நாங்கள்லாம் குடும்பம் பெரிய குடும்பங்களிலிருந்து பிரிந்து தனித்த நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்குன்னு ஒரு தொழில் இன்னொன்று உருவாகி நாங்கள் உயர்ந்துக்கிட்டோம்னா நாங்கள் நல்லா இருக்கோங்கிற ஒரு பெரிய அட்மாஸ்பியரை எங்கள் குடும்பத்துக்கு காட்டிடலாம்ங்கிற ஒரு எண்ணம் உங்கள் ரெண்டு ஒரு உள்ளத்துலேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வரலாம். என்ன சாமி இங்கிலீஷ் பேசுகிறாருன்னு சொல்லக்கூடாதா? தெய்வம் உணர்த்துகிறது, நான் பேசுகிறேன். புரியுதா? நீங்கள் உடனே சாமி எந்த காலேஜிலையும் போய் படிச்சிருப்பார அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால் ஒரு அற்புதமான டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுட்டான்னு வச்சிடலாமா? மனம் திறந்து பேச மாட்டேங்கீங்களப்பா. அதுக்கு தகுந்த பணமும் தாரேன், ஒரு லோனும் போட்டு தாரேன். அடித்து வாங்க, வெற்றி அடைவோம் நம்ம. வேறு என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வா. பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும், வாழ்வில் இடரேது வராது எப்போதும். முருகா பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு. ஏன்டா அந்த பாட்டெல்லாம் படிக்க? ஆம்பளை பைய பிறக்க போகிறான், முருகான்னு பேர் வைடா. அதுக்கு தான் கால் வந்துட்டு வா. நேற்று அருப்புக்கோட்டையிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். சாமி சொன்ன மாதிரி எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, இப்பவுமே வரலாமான்னா. 30 நாள் கழிஞ்சு வாப்பா, ஆத்திரப்பட்டுறாத, பக்கத்தில் வா. ஆம்பளை பிள்ளை பிறக்கும். மருத்துவத்தில் ஐவி ப்ரோக்ராம் எதுவும் பண்ணணுமா அல்லது இயற்கையாக பிறக்குமா? சாமி நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாமா? உண்மையான முடிவா இல்லையா அப்படின்னு உன் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னம்மா, நான் கருப்பசாமி உனக்கு குழந்தை வரம் தாரேன், எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் குழந்தை ஜனனமாகுது. வெற்றி அடைவாய், ஆனந்தம் பெறுவாய். இந்தா. அப்புறம் ஒரு சின்ன விஷயம் கேட்கணும். நம்மளாம் இந்து மதமாக இருந்தாலும் உங்களுக்கு பிற மத தெய்வங்கள் மீதும் ஒரு சில எண்ணங்களும் வணக்கங்களும் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. இருக்கா இல்லையா? இருக்கலாம். அப்படி ஏதாவது வேளாங்கண்ணி மாதாவை பற்றி ஒரு மனசு ஓடிருக்கா? போயிட்டு வந்துடல, எனக்கு தெரியாமல் இருக்குமா? அது அவளையும் மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிக்கா. தெய்வம் தானே, நம்ம என்னைக்கும் ஒருங்கிணைந்தே வாழ்வோம். நம்மகிட்ட பிரிவும் இல்லை, பேதமும் இல்லை. ஞானத்துக்கு பேதம் உண்டாடா? பேதம் உண்டா? ஞானத்துக்கு பேதம் உண்டா? நம்ம ஞானமாக இருக்கோம். எல்லாரையும் வணங்குவோம். ஆனந்தமடைங்கள், வெற்றி அடைவீர். முதல்ல ஏன் உத்தரவுப்படி ஆம்பளை போய் பிறப்பாப்பா. இந்தாடா காசு தந்துட்டேன், நல்லா இருடா, சந்தோஷமா சந்தோஷமா. அதே பெங்களூர் எல்லை தன் மகனை பற்றி கேட்க வந்தது.
இன்னொரு தரம் பெங்களூரை தாண்டி போகுது. அண்ணா பெங்களூரை தாண்டி குதிரை போகுது. எங்கே இருக்கிய? அதான் என்ன வேணும்? நான் என்ன சொல்லி கூப்பிட்டேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம், பையனுக்கு என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வாங்க. உன் பையன் கையில் ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு அடிக்கடி போகிறானே, எங்கே போகிறான்? தேடி தேடி போகிறானோ? ஃபைல்லாம் கொண்டு போகிறானே, அதில் நிறைய ஃபைல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், போகிறோன்னு சொல்ல எந்த வேலைக்கு போகிறான்னு தெரியுமா? ஆனால் வேலைக்கு போகிறான்ப்பா. எப்பா நான் வேலைக்கு போகிறேன்ப்பா. ஆனால் போயிட்டு இன்னைக்காக சம்பளம் தந்தானா? தரல. அலைச்சலும் திருச்சலும் நடக்கு. இது என்ன நடக்குன்னு உண்மை புரியுறிய? சரிண்ணா? 3 நண்பர்கள் சேர்ந்து ஒரு சின்ன பிஸ்னஸை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு தான் அவன் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அது சட்டத்துக்கு புறம்பானதல்ல, சட்டப்படி உள்ள ஒரு பிஸ்னஸ் தான். வெற்றி அடைவான். ஆனால் அவன் இப்போ உங்களெல்லாம் மதிக்காமல் நடந்துக்கிட்டு இருக்கான். உன்னுடைய பணத்தையும் சில சமயங்களில் கேட்டு துன்புறுத்தக்கூடிய மனநிலைகள் ஓடுது. அதனால் அவன் முன்னேறுவானான்னு பார்த்தேன். 3 மாதம் கழித்து அவனுக்குடைய முன்னேற்றம் கிடைக்கும். அதுக்கடியில் எந்த பாதகம் இல்லாமல் அவனை ஆக்கி தந்துடுறேன், கவலைப்படாத. ஒன்று இப்போ அந்த இடத்த பேசாத, அந்த இடத்த பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிட்டாரு. தொழிலை நல்லாக்கி தரேன், பையனை விரிவாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வா. பொண்டாட்டியை அடக்கணுமே. ஒன்று அடக்கி பாருன்னா அடக்கி போக வேண்டியதானே? முடியாது. கண்ணை மூடு, அவள் உள்ளத்தை நான் கொஞ்சம் பார்க்குறேன். வேணும் வேணும் என்ற ஒரு எண்ணம், பணம் பணம் என்ற ஒரு பேய், அவளே கொஞ்சம் செய்வனோ இவனோ வச்சிருப்பாளுங்கிற ஒரு சந்தேகம் உனக்கு இருக்குல்ல. வச்சது உண்மைதான், ஆனால் அது உனக்கு பலிக்காது. இந்த அப்படி நல்லாக்கி தர, குடும்பத்தை கொட்டி வாழ வைக்க. போயிட்டு வா. கருப்பசாமி அதே பெங்களூர் எல்லை, கால் வந்துட்டு வரலாம். சிவசங்கரி பையனுடைய மெய் உணர்வை சரியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? பக்கத்தில் வாங்க, கண்ணை முடிக்காங்க, பார்க்குறேன். அம்மா எஸ், அவளுடைய மனநிலை எந்த ஒரு பிரிவான பாதைகளுக்கும் போகலை. தைரியமாக இருக்கலாம், ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும்? கிரகங்கள் சரியில்லாத காரணம் தான், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. தெளிவாக்கி தரேன், நல்லா ஆகிக்கலாம். எல்லாம் சக்ஸஸ் ஆகும். கருப்பசாமி எட்டயாபுரம் ஆனந்தமாக ஏற்று விட்டார். மகிழ்ச்சி அடைவீராக. அம்மா நீ அங்கே இரு, பொத்தமாண்டி அங்கே இருந்துக்கா. கூட்டோடா யூடியூப் ஆஃப் பண்ணுப்பா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆடி அமாவாசை வர கால அவகாசம் இருக்குன்னு நான் சொன்னோம்னா அதை நீங்கள் ஏற்காமல் அவசரப்படுறீங்க. உண்மையா இல்லையா? ஆனால் அதுக்கு முன்னால் அந்த வாழ்க்கை சேருமா, செம்மைப்படுமா அப்படின்னு நான் கேட்டேன். கால் விட்டுவோம். அதுக்கு முன்னால் வந்தால் ஒரு வாக்குவாதமாகி 2ஆம் தரமும் வீடு திரும்ப வேண்டிய நிலைமை இருக்குமே, அதை ஏற்றுக்கிட முடியுமா? உன்னால் முடியாது. என் சொல்ல நம்பி பொறுமையாக உட்கார சேர்த்து வைக்க.
ஆத்திரப்படாத மகனே, சொன்னது தான். கர்மசாமி, அதே சென்னை மாநகர் தன்னுடைய தொழிலில் கடன்கள் பற்றி மன வருத்தம் அடைந்தது யார்? என்ன கடந்த? எஸ், யார் இவர்? ரெண்டு சேர்ந்து பார்க்குறீங்களா? கூட வந்திருக்கிறதுக்காக சொல்ல முடியாது, தனியாக பார்த்துருவோம். கால் வந்துட்டு வா. உட்கார். மவுண்ட் ரோடு பக்கம் போறிய, எதுக்குடா போகிற? அங்கே தான் இருக்குது, அதான் நானும் போனேன். கால் வந்துட்டு வா. என்னையா பண்ணுற? உனக்கு 1.25 ஆண்டுகளாக நீ செய்கிற தொழிலில் வந்து அந்த ப்ராடக்ட்டு சரியாக நடக்கவும் மாட்டுக்கு, பணமும் நஷ்டமாகுது, கூட இருக்கிறவங்களால் மன இடைஞ்சலும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? இதற்கிடையில் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்காக ஒரு சில தொழிலை உருவாக்கணும்னு சொல்லி நீ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் அதுக்கு எந்த ஒரு சரியான ரூட்டும் உனக்கு கிடைக்கல. அதை நான் வழிவகுத்து தான் நீ நல்லாயிருவெல்லாம். வடபழனி ஏரியாலேருந்து ஒரு ஃப்ரெண்டு வருவான், பிடிச்சிக்கிடுவோமா? வடபழனி, சரியா? கால் வந்துட்டு வா. புள்ளி விவரமாக சொல்லணும்னு நினைக்கியா? இதை விட தெளிவாக சொல்லுவேன், மாட்டிக்கிடுவான். வேண்டாம். இந்தா, இப்பொழுது வந்து சுமார் ஒரு 65 லட்சம் ரூபா உனக்கு கிடைச்சா நீ எல்லா விஷயத்தையும் சரியாக்கிடுவ. ஏன்னா உன்னுடைய லாஸும் அதில் தான் இருக்குது. இந்த மீட்டி தரேன், பணம் தரேன். வேறு என்னடா வேணும்? கல்யாண வாழ்க்கையை பற்றி பேசுறதுக்கு தை மாதம் வர டைம் இருக்குது. அதுக்கடையில் ஒரு பொம்பளை உங்ககிட்ட பழகுவா. வேணும் வேண்டாங்கிற முடிவு எடுத்துட்டு என்கிட்ட வா, நான் உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கேன். ஓகே. கர்மசாமி, அதே சென்னை மாநகர் வீட்டில் கல்யாணம் முடிஞ்சு சம்மந்தம் கலந்த இடத்துல மனக்குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? யார் நீங்கள்? தெளிவாக சொல்லுங்கள், யார் நீங்கள்? அவங்க அம்மாவும் அப்பாவும். இது யார் மகன்? பொண்ணு. உங்கள் மருமகனுடைய பெற்றோர்கள் எங்கே இருக்காங்க? அவங்களுக்கும் உங்களுக்கும் உறவு எப்படி இருக்கு? கால் வந்துட்டு வாங்க. கூப்பிட்டது அதுதானே. உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே நான் போய் பார்த்தேன். அந்த எல்லைக்கு போகிற வழியில் வந்து ஒரு கிராஸ், அந்த வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு கிராஸில் ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தினுடைய அடையாள சின்னம் இருக்குது. அதே மாதிரி அங்கே அந்த எல்லையில் ஒரு அம்மன் கோயில் ஒன்று தோன்றுது. சரியா? ஆமாம். நீ பார்த்திய சாமி சொல்லுதார குதிரையில் போகக்கூடிய மெயின் ரோட்டில் ரைட் சைடில் எங்கே இருக்குது அந்த சர்ச்சு? தெரியலையே அப்படி நீ நினைக்கிற. அதையெல்லாம் தாண்டி போனால் அதனுடைய கிராஸில் ஒரு சர்ச்சு, ஒரு சிலுவை தெரியுது. புரியுதா? ஆமாம். இப்போ இந்த ரெண்டுவருடைய மனதை நான் பார்த்தேன். யூடியூப் போடணுமா வேண்டாமா? ஆஃப் பண்ணிக்க. அப்போ ஏன்னா உன் மனதை அறப்பா இதை தான் கேட்டேன். கால் வந்துட்டு வா. என்னடா தம்பி, நல்லா இருக்கேடா? வீட்டுக்கும் எங்களுக்கும் மனக்குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தோம். 2ஆம் தரம் ஒரு ஆள் இருக்காரன். யார் யாது? என்னையா உனக்கு? பொண்ணை கட்டி கொடுத்துருக்கீங்களா? இவர் யார்? பையன். வாடா பெரிய மனுஷா. இந்த ஊர் என்ன படிச்சிருக்க? பிகாம் படிச்சிருக்கியா? கால் வந்துட்டு வா. சரி சரி சரி. பிள்ளையை கட்டி கொடுத்த இடத்துல போய் பார்த்தேன். முழுமையாக குடியிருக்கக்கூடிய நல்ல வீடு அமையலை அவங்களுக்கு. சரிண்ணா? அது வீடு சம்மந்தமான பிரச்சனையும் பேச்சும் அங்கே தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி தெற்கு திசைக்கு அடிக்கடி வராங்களே, அவங்களுடைய தெய்வங்கள் தென் திசையில் இருக்குது. ஆமாம், அதனால தான் வராங்க. அவங்க ரெண்டரையும் ஒற்றுமையாக வாழ வைக்க முடியும்னு உத்தரவாயிடுது. சேர்த்து சந்தோஷமாக வாழ வச்சா போதும்ல. ஒரு பொம்பளையுடைய வார்த்தையால் தான் அந்த பிரச்சனை கூட நடக்கு. அவள் வாயை அடைக்கிறவும், கவலைப்படாத. கால் வந்துட்டு வா. தம்பி நல்லா இருக்கியா? எனக்கு தெரியுமில்ல நீ எப்படி நல்லா இருக்குன்னு. உட்கார். காற்று வாங்க போனேன், ஒரு கழுதை வாங்கி ஒரு கவிதை அந்த பாட்டு நல்லா இருக்குல்லடா.
அதனால் உன் பிள்ளைய எந்த மனக்குறை இல்லாமலும் கர்மசாமிக்கு இந்தாடா அந்த பிள்ளை வாழ்க்கையில் எந்த இடைஞ்சலும் வராது, நிம்மதியாக வாழ வச்சுட்டாரு. நல்லா இருக்கும். இந்தா வியாபாரம் பெருகும், ஐஸ்வர்யமாக இருக்கும். இவனை பற்றி கேட்க மாட்டேங்க நீ. பையனுக்கு நம்ம வந்து பெண் பார்க்க வேண்டாம், அவனே பார்த்து கொண்டுருவான், கல்யாணம் முடிச்சு வைப்போம் நம்ம. நல்லா இருக்கா இந்த அப்படி அசத்திக்காடா வேலையும் கிடச்சாச்சு. அவனை அடுத்து கூட்டு அவனுக்கு பேசுவோம். இந்த சந்தோஷமாரு வண்டி ஓட்டும் போது கூட யாரையும் வச்சுட்டு போகாத, தனியவா தனியவா தனியவா. கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகர் உடல்ல வயிறு சம்பந்தமான பிரச்சனை உடையது யாரப்பா? புண்ணியமுரல் வாயப்பா வாழ்க. என்ன வயிற்று பிரச்சனை அவனுக்கு? என்ன ஓயாமல் இருக்கு, பார்த்துக்கிட்டு. எங்கே இருக்கு சென்னையில்? உட்காருங்க. ரொம்ப முன்னே வந்துடாண்டாம், வாழ்க்கையில் முன்னே வாங்க. கண்ணை முடுங்க பார்ப்போம். பரமேஸ்வரனும் பார்வதியும் கல்யாணம் முடித்த கோலத்தோடு உங்கள் ஏரியாவில் ஒரு கோயில் இருக்குல்ல, அங்கே போய் கும்பிட்டுக்கலாம் என்னைக்காது. புண்ணியவான்களே வாழ்க, காலில் விட்டு வாங்க. அது எங்கே இருக்குது அப்படி நம்ம கேள்விப்படலன்னு இவன் யோசிக்கான். நீ கேள்விப்பட்டிருக்கேடா? உன் பையனை போய் பார்த்தேன், வயிற்றுக்குள்ளே குடலில் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு போய் ஆராய்ச்சி பண்ணீங்களா? பையனுடைய வயிற்றுக்குள் வந்து குடலில் பாதிப்பு இருக்குது, சேர்மை மருந்து கிடக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு வார்த்தை. ஆனால் குடலில் வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்குங்கிறது ரெண்டாம் தரம் உள்ள ஒரு நல்ல ரிசல்ட். அதை குணமாக்க முடியும் அப்படி என்பது கனிகளால் குணமாக்க முடியும், நல்ல பழங்களால் அந்த நோயை தீர்த்தரலாம். பல ரசத்தால் தீர்க்க முடியாது. புரிஞ்சுக்கிடுவியா? கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுதியா? பல ரசம்னா என்னது? கெட்ட பழக்கம். காலில் வந்துட்டுலாம். அதான் பெரிய மனுஷங்கிறது. கச்சின்னு கேப் பிடிச்சிக்கிட்டாங்களா ஆம்பளை? பையனுடைய உழைப்பு எல்லாம் தவறான வழிகளில் போய் விழுது. உயிருள்ள பொருளுக்கும் பணத்தை கொடுக்கான், உயிரில்லாத பொருளுக்கும் பணத்தை கொடுத்து தீர்க்கான். அவன் திருந்தக்கூடிய காலம் வருமானு கேட்டேன். வரும். 20 நாட்கள் பொறுமையாக கொண்டு வந்து சேர்க்குறேன். அவன் மனத்தை பக்குவப்படுத்தி உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். நல்லா. ஆமாம், வயிற்றில் ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்கும், வராமல் காப்பாற்றுறேன். தைரியமாக இருங்க. கல்யாணம் முடித்த பொம்பளைகிட்ட பழகிக்கிட்டு இருக்கான், நல்ல பையன் தான், தங்கமான பையன். விளக்கணும்ல, அவன் விளக்க மாட்டான். என்னையா வேணும்? தொழிலுக்கு ஒரு பணம் தரேன், அனுபவம் உள்ள மருமகளெல்லாம் வச்சுருக்க நீ. போய்ட்டு வா, பார்ப்போம் பிடிச்சி தரேன், போய்ட்டு வா. நல்லா இருச்சல்ல குட்டி. கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகர் பிள்ளையின் வேலையை பற்றி கேட்க வந்தது யார்? என்னடா படிச்சிருக்கோம் பிள்ளை? இப்போ வேலைக்கு எதுவும் முயற்சி பண்ணியிருக்கீங்களா? காலில் விட்டு வரலாம். உட்காருங்க. மனசு பதறுது, ஏன் பதட்டமாக இருக்கீல? என்னம்மா? உங்கள் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த கட்டுமனைக்குள்ளே கொஞ்சம் தீய சக்திகளும் மன அலைகள், எதிர்மறையான மன அலைகளும், அதாவது நமக்கு பொருத்தமில்லாத உணர்வுகளும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது. அதனால் உடல்நிலை சரியில்லாத குறை, பொருளாதார சிக்கல், பிள்ளையினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாத குழப்பம், முட்டுக்கு கீழே வலி உபாதை, இவையெல்லாம் இருக்கும். இருக்கா? கால் வந்துட்டு வா. அப்படியா? அது உண்டோ? இங்கே நிற்காங்களா? பார்த்து கூப்பிடுறேன். என்ன பையன் வெளிநாட்டுக்கு போவானான்னு கேட்டேன். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே அவனுக்கு விசா ஏற்பாடாயிரும், கண்டிப்பாக போயிடுவான். இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்குதுல,
அவன் கொஞ்சம் தவறாக கொஞ்சம் குழப்பங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மண்டையை நான் திருத்தணும், இல்லைன்னா அவங்க இங்கேருந்து ரிலீஸிங் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க, அவன் போக முடியாது. புரியுதா? கால் வந்துட்டு வா. என்னப்பா சத்தம்? அமைதியாருங்க. வா, இந்த பையனுக்கு வேலையும் வாங்கி தரேன், வெளிநாட்டுக்கு போக வைக்கிறேன், செம்மையாக இருக்க வைக்கிறேன், தீவினையை நீக்கிறதுக்கு வழிவகுக்கிறேன். ஒரு 8 மணிக்கு என்ன பார்த்துட்டு போ, காலையில் 8 மணிக்கு. கர்மசாமி, சென்னை மாநகர் ஒரு கல்யாணம் முடிச்சிட்டோம், அது சரியில்லை, அடுத்து ஒரு கல்யாணம் முடிக்க வேண்டிய நிலைமை இருக்குமோ அப்படின்னு ஒரு சிந்தனை உடையவன், ஒரு குழப்பமான நிலையை தன் மனையில் பெற்றவன் இருக்கிறான்னு ஒரு செய்தி வந்திருக்கு. யாரு? ஒரு கல்யாணம். யார் யாது சொல்லுங்க. நான் பேசுறது உங்களுக்கு காது கேட்டுச்சா? அப்போ நீங்கள் அந்த கல்யாணத்தை நீங்கள் ஏற்றுக்கல, வேறு கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. காலில் வந்துட்டு வாங்க, உங்களுக்கு தான் அந்த விஷயம். அதுதான் நிற்கானு பார்த்தேன், போது இங்கே தானே பார்த்தேன். சரி, கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து போனப்போ என்ன அல்ல. திருவல்லிக்கேணி யார், எங்கே இருக்காங்க? கால் வந்துட்டுவாங்க, தெளிவாக வந்து உங்கள் மனசு அழைப்பாயுது, கொஞ்சம் கண்டுபிடிச்சிருவோம். என்னன்னு பார்க்காண்டமா, பார்க்கணுமா வேண்டாமா? மனம் கனிந்தே நீ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் மகன் இப்போ உன்னை பார்க்கறதுக்கு வர்றதில் கூச்சப்பட்டு வெக்கப்பட்டு உட்காந்துருக்கான். ஆனால் அந்த பொம்பளை கூட அவன் வாழ்க்கையை நடத்திடலாம்னு ஒரு முடிவை அவனை எடுக்க வச்சிருக்கே தவிர அவன் எடுக்கவில்லை. பிரத்தியாரால் மனம் அழுத்தப்பட்டு அவளை அப்படி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அவன் அந்த பொம்பளைட்டிருந்து விடுதலையாகி முறையான கல்யாணம் முடிச்சு வச்சா போதும்ல. கால் வந்துட்டு வா. அவன் மனசு மாறுமான்னு நான் கேட்டேன். அவன் ஏற்கனவே அங்கேருந்து ஓடி வரணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படி ஓடி வரணும்னு நினைக்கிறான் அப்படின்னு நான் கேட்டேன். இதுக்கு முன்னால் இதே மாதிரி பையன் கூட அவன் முன்னால் ஒரு தடவை இருந்தாலாம், அந்த செய்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால் அவன் ஓடி வந்துட்டான். இந்த அப்படி உன் பையன் வாங்கிட்ட அடுத்து பேசுவான். நான் எதை கூப்பிட்டனோ அதுக்கு மட்டும் தான் விட. சென்னை மாநகர் நீதிமன்றத்தில் வழக்கு வைத்திருப்பது யார்? நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்குது? யாருக்கு இருக்குது? உங்கள் டைவல்ஸ் சொந்தமாக போட்டிருக்கீங்களா? அதானே? சரி, சாமி கும்பிட்டுவாங்க பார்ப்போம். முதல்ல யாருக்கு கட்டிய? மகளுக்கு கட்டிங்களோ? ரெண்டாவது பையனுக்கு? கர்மசாமிக்கு அந்த டைவல்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடணும், அவ்வளோதான விஷயம். அடுத்த மாதம் அந்த டைவல்ஸ் ரெடி ஆகிடும், போ வெற்றி ஆகிடும். போயிட்டு வரலாம். கர்மசாமி, ஆமாம், பேங்க் சம்மந்தமாக லோன் வச்சு மன உபாதை அடைந்திருப்பவர் யார்? சென்னை மாநகர் லோன் ஒரு நோட்டீஸ் வந்து ஒரு தபால் வந்து கிடக்க. யார் அது? பைசில் 1 யாரா? பைசில் 2 கர்மசாமி. ஆமாம், சென்னை மாநகர் தான் பார்க்குற வியாபார ஸ்தாபனம் சம்பந்தமாக மனவேதனை அடைந்தது யார்? வியாபார ஸ்தாபனம், கடை, தொழில் யார் வச்சுருக்கா? என்ன கடை வச்சுருக்கிய? சலூன் கடை. கால் வந்துட்டுலாம். நீ என்ன கடை வச்சுருக்க? அப்பா இருக்கியா? நீங்கள் என்ன கடை வச்சுருக்கிய? புரியலையண்ணே. வெளிநாட்டுக்கு கால் வந்துட்டுவாங்க. ஒரு பாட்டு சத்தம் கேட்க பாரு, சூப்பர் பாட்டு. திருமணமா திருமணமா தெருவின் எல்லாம் ஊர்வலமா. என்ன இந்த பாட்டு சத்தம் கேட்கு? உங்களுக்கு என்ன வேணும்? பையனுக்கு கல்யாணம் ஆகலையா? ஆயிடுதா? ஆகலை. அதான் திருமணத்தை பற்றி பாட்டு கேட்க, அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வாங்க.
பையனுக்கு கொண்டை ஒரு பக்கம் சரிய சரிய பட்டடி சேலை தானே வந்து உட்காரலாம். கேரளாவுக்கு போயிருக்கியா? அடிக்கடி சாமியை மட்டும் பார்த்துருக்கேன். அதில் ஒன்று கேரளா மேலே ஒரு ஒரு பற்று. அப்படி மலையாளத்தில் பெண் அமைஞ்சா என்ன செய்யலாம்? கட்டிக்கலாமா? என்னடா அப்படியா? நல்ல பக்தன், பண்படைந்தவன், கால் விழுந்துவாங்க. ஒன்று போல மன அலைகளை ஒருநிலைப்படுத்தி தெளிவாக கால் விழுந்து வாருங்கள். விழுந்துக்கா கேட்குறேன் அப்பா. அப்படியா? வரலாம். புரட்டாசி மாதம் 22ஆம் தேதிக்கு மேலே போக்குவரத்து துறையில் பணி செய்த ஒருவருடைய பொண்ணு உன் வீட்டுக்கு மனைவியாக வருவான்னு சொல்லிட்டாரு. போக்குவரத்து துறையிலனா கேடிசி டிபார்ட்மெண்ட்டு, பல்லவன் டிரான்ஸ்போர்ட்டு இப்படி இருக்கலாடா. அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் பணி செய்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் உனக்கு மனைவியாக வருவாள். புரட்டாசி 22க்கு பிறகு தமிழ்நாட்டுக்குள்ளே தை மாதத்துக்குள்ளே அந்த கல்யாணம் நிர்ணயமாயிரும், நடந்துடும். ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், துளசி மணின்னு பேர் வைக்கணும். என்ன இந்தா நல்லா கருப்பசாமி, இந்தாடா கடன் படாமல் உங்களை காப்பாற்றுறேன், ஒரு வீடு உங்களுக்கு அமைச்சு தரேன், இந்த வேலையை ரெடி பண்ணிடுறேன். இந்த அப்படி திருப்பதிக்கு போகணுன்னு என்னடா முடிவு? அப்படி ஏன் போகல? ஒரு முறை போயிட்டு வா, நான் பார்த்துக்கிடுறேன், சந்தோஷமானுங்க, போயிட்டு வா. அதே சென்னை மாநகர் எல்லை நிறைய அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் போட்டு செட்டில்மெண்ட்டு சரியாக ஆகலைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கான ஒருத்தன். யாரப்பாது? இந்தாடா செல்லையா, நல்லா இருடா. யார் அது? டாக்குமெண்டா அக்ரிமெண்டா? 1 2 3 நீங்கள் எதுவும் அக்ரிமெண்ட் வச்சுருக்கீங்களா? உங்கள் பணிக்கு அக்ரிமெண்ட் உண்டுமா? என்ன அக்ரிமெண்ட்? வாங்க அச்சலி புச்சலி கையெழுத்து நிறைவேற்ற வாங்குதியா? ஏன் வாங்குதிய? ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியா? சரி. சிங்கப்பூர் போகிறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பீங்களா? மெடிசன். வாங்க உட்காருங்க. உட்கார முடியாதா? அப்படியே நின்றுக்கிட வேண்டியதான். உட்கார முடியாட்ட உட்காந்துக்கலாம். அப்படியா? ஓ, முடியுமா? ஆ சரி, கரெக்டு. பார்த்து சொல்லலாமா? ஆட்டும். கால் வந்துட்டு வாப்பா, நீ உட்காருமா. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் மருத்துவம் சம்பந்தமான கல்வி ஈடுபாடுகளுக்கு துணை கொடுக்கக்கூடிய ஒரு துறையை நீ கையில் எடுத்திருக்க. சரிதானா? பிலிப்பைன்ஸ், USA, சைனாஸ் இப்படிப்பட்ட நாடுகளிலிருந்து ஒரு சில தொடர்புகள் இந்த தொழிலுக்கு கிடைக்கி அப்படின்னு மேலேருந்து உத்தரவாயிருக்கு. இதுக்கு முன்னால் ஓராண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒரு தொழில் இன்னொரு தொழில் வச்சுருந்தீங்க. ஆமாம், அது இப்போ நடக்கலை. இப்போ இந்த தொழிலை நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்க. ஆனால் நிறைய பேர்கள் வருவார்களுங்கிற ஒரு அவேர்னஸை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீர். அது நடக்காமல் இப்போ நிறைய பணங்கள் லாஸ் ஆகி கொஞ்சம் வேதனைப்பட்டிருக்கீங்க. உண்மையா இல்லையா? அதனால் இந்த நஷ்டத்தையும் தீர்க்கணும். நிறைய பேர்களை வர வைத்து உங்கள் தொழில் வசியத்தை நான் உருவாக்கி தந்துட்டோம்னா நீங்கள் ஜெயிச்சாச்சு. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? பொண்ணுக்கு பேர் என்ன பேர்? வருத்தப்படுவியா நீ? 1 2 3 4 5 6 என்னப்பா கேட்டுப்பாரு. அப்படியா? சரி. அவன் ஒழுங்காக பேசுகிறாளா? நல்ல பேசுனா வாய் பேசுது சொல்லலை, தெளிவான மனநிலையோடு பேசுகிறாளா? கவலைப்படாதீங்க. ஏன் இதை சொல்கிறோம்னா, முதல்ல ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு ரெண்டாம் தரம் ஒரு வார்த்தை அவள் மாற்றி சொல்லக்கூடிய குணம் அவளுக்கு இருக்குது. அதனால் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுதேன். நீங்கள் இப்போ பார்த்துருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தை போய் பார்த்தேன். எத்தனை பொருத்தம் பார்த்துருக்கீங்க?
நான் சொல்கிறது வந்து 7 பொருத்தம் தான் உண்மையாக இருக்குது அந்த ஜாதகம். ஆனால் பையனுடைய தோற்றம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிப்பாக இருக்குது. இதுதான் ஒரு விஷயம். ஐப்பசி மாதத்துக்குள்ளே நிறைய மணி தந்தால் போதுமா? பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்க ஓகேன்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ப்ரெஷர்னா மகளுக்கும் அந்த பையனுக்கு பிடிக்கும், அதனால நாங்கள் பேசணும். ஆனால் பையன் வீட்டில் வந்து அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வருத்தமாக இருக்கு, பையன் நம்மளை மீறி போயிடும் பயம் இருக்கு. அந்த ஐப்பசி மாதம் வரை டைம் இருக்குது. சற்று பொறுமையாக இருங்கள், மனதை குழப்ப விடாதீர்கள். கால் வந்துட்டு வாங்க. அப்படி நான் சொல்கிறோம்னா ஒரு விஷயத்தில் அர்த்தம் நிறைய இருக்கும், புரியுதா? தைரியமாக இருக்கணும். குழப்பத்துக்கு தெளிவும் முடிவும் கொடுக்கறது தான் இந்த இந்த கோவிலினுடைய விளக்கம். என்ன? ஆமாம். இப்போ நான் பார்க்குறேன், கொஞ்சம் கண்ணை முடிக்கப்பா. இந்த சுகந்தமான மாதம் ஆனி 30க்குள்ளே மன நெருக்கத்தோடு உறுதிப்படுத்த வைக்கிற ஐப்பசியில் திருமணத்தை நடத்தித்தாரேன். வெற்றி அடைவி உடல்நிலையை பார்த்தேன். அடுத்த உத்தரவில் வரும்பொழுது உடலை பற்றி பேசுவோம், சரியா? இந்தாங்க, செல்வத்தோடு இருங்க, ஆனந்தமடைங்க. டீ கொடுங்க எனக்கு. அப்படியா? அப்படியா? கேட்டு பார்க்குறேன். சென்னையிலிருந்து வந்த பையன் யாரு? யாரு யாரு பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கான், பலன் இல்லைன்னு சொல்லுதானே. யாருப்பா? பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கீங்களாப்பா? நீ பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கியா? என்னென்ன பாஸ்போர்ட் எடுத்துருக்க? எந்த ஊருக்கு இருக்க? போய்ட்டு ஆமாம், அடுத்து போகணுமா? அது விஷயமா என்ன முயற்சி பண்ணியிருக்க? கால் வந்துட்டு வா. அதான் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கான், பிரயோஜனம் இல்லாமல் இருக்காமல் சொல்கிறாங்க. அது எப்படிங்க இருக்கட்டி இருக்கடா. இன்னொருத்தர் கால் விட்டாடா, உன் மனசு செட் ஆகலையே. சூப்பர், வாடா வாடா வாடா. அதான் உன்னுடைய ஆத்மாவை நான் அறிந்து பார்த்தேன். உனக்கு எல்லா வல்ல ஈசன் மீது ஒரு அளவற்ற ஒரு பற்று. உன்னுடைய இருதயத்துக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது உள்ளுக்கு சிவலிங்கத்தினுடைய காட்சி தெரியுது. அதனால் ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் பொழுதும் தூங்கும் பொழுதும் நீ மானசீகமாக தியானம் பண்ணுவேன். அதுக்குன்னு உட்கார்ந்து பண்ண மாட்டேன், ஆனால் மானசீகமாக தியானம் பண்ணுவேன். அதில் ஈசனே உனக்கு இருப்பதாக நீ பிரமித்துக் கொள்கிறாய். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு. எவ்வளோ பெரிய பக்தன் பார்த்தியாடா? பார்க்க சாதாரணமாக நிற்கான், ஆனால் அவன் எப்படி ஆனந்தமாக இறைவனை வழிபட்டுருக்கான். அதே போல் நீ உன்னுடைய மனதுக்கு நீ ஒரு கட்டளை, எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நம்ம ஆண்டவரை நினச்சி மனதில் உறுதியாக இருப்போம், நமக்கு எல்லாம் கரெக்டாக நடக்கும், எதுலையும் நம்ம தோல்வி பெறலை, பொறுமையோடு செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியமான எண்ணம் உனக்கு. ஆனாலும் இந்த பகுதியில் இந்த கருப்பசாமிங்கிறவர் சும்மா சாமி ஆட்டம்னு இல்லாமல் ஞானமாக இருந்து பதில் சொல்லுதாரு. இதில் நமக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட தெளிவாக என்ன பார்க்க வந்திருக்க. உண்மையா இல்லையா? நீ நினைக்கிற அந்த வெளிநாடு சொந்தமான தொழிலும் உன்னுடைய ப்ராஜெக்டும் உனக்கு கிடைச்சாச்சு, கவலைப்பட வேண்டாம். சட்டப்படி ஒருத்தரால் உனக்கு ஒரு சின்ன இடைஞ்சல் இருக்குது, புரியுதாடா? அந்த இடைஞ்சல் உன்னை நீக்கி உன்னை நான் தெளிவாக்கிட்டோம்னா நீ அப்படியே ஃப்ளைட்டில் சூப்பராக பறக்க வர க்ரீன் கார்டோடு உன்னை வாழ வைப்பேன். கால் வந்துட்டு வா. அட்ராச்சக்கா இந்தா வாடா என் செல்லக்குட்டி, இந்தா என்னையை நினச்சிக்கா, உன் இதயத்துக்குள்ளே நான் இருப்பேன். இந்தா பூரணமாக உன்னை வெற்றியாக்கி தரேன், கோடி கோடியாக உனக்கு பணமும் தரேன். நல்லா இருடா மகனே, ஐஸ்வர்யமாக இரு, வாழ்க, புண்ணியமாக இருப்பாயப்பா, வாழ்க. கருப்பசாமி, ஆமாம், என்ன விஷயம்? ஓயாமல் காட்டுறீங்க, வருவாங்களா? ஆப்ரேஷன் பண்ணியிருக்க யார்? சென்னையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறது யார்? என்ன ஆப்ரேஷன்? கால் வந்துட்டுவாங்க. வேணாம் வேணாம் வேணாம், இன்னொரு தடவை கால் வந்துட்டாப்பா. உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சனி பகவானுடைய கிரகசாரத்தின் காரணத்தினால் உன் பிள்ளைக்கு கபாலம் சம்பந்தமான பிணி, தலை மண்டவோடு சம்பந்தமான ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு, புரியுதா?
அதில் உயிர்கண்டமோ மனச்சேதமோ ஏற்படுமான்னு கேட்டேன். ஏற்படாதுன்னு சொல்லி மேலே இருந்து உத்தரவு. அவனை காப்பாற்றி தந்தா போதுமில்ல, வேற என்ன வேணும்? அந்த கல்யாணத்தை இந்த வருஷத்தில் வெற்றிகரமாக நடத்தி தரேன். நல்ல வழி கிடைக்கும். வெற்றி உண்டுப்பா. சந்தோஷமா இரு. போயிட்டு வா. மகிழ்ச்சியோடு என்னை வந்து பார்த்துரு.